வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுறேன். பாருங்க, இன்னைக்கு சுட்ட கறின்னு ஒரு வீடியோ போடலாமான்னு பாருங்க. அதுக்கு கறி 1/2 கிலோ கறி எடுத்துட்டு வந்துருக்குறேன். அதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்த்துக்குங்க. பாருங்க, எண்ணெய் ஒரு 100, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 இருக்கு, மிளகாய் பொடி தேவையானது, கரம் மசாலா தேவையானது, அப்புறம் மல்லித்தூள் தேவையானது, கறி மசாலா தேவையானது, கொஞ்சம் அந்த இதுங்க கலர் பொடி, மஞ்சத்தூள் போட்டு உப்பு இதெல்லாம் போட்டு கழுவி வச்சு சுத்தமா எல்லாம் கழுவி வச்சிருக்குதுங்க. இது சுட்ட கறி செய்யறதுக்கு இதெல்லாம் போட்டு வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். காட்டுறதாங்க போடுறோம். வந்து அடுப்பு பற்ற வச்சு அடுப்புல கம்பி வச்சு விட்டுட்டேன். இந்த கம்பி மேல வச்சுதான் கறி இப்ப சுட போறேன். சரிங்களா? இருங்க, இதுக்கு என்னென்ன ஐட்டங்கள் போடுறேன்னு சொல்றேன் பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகா பொடி தேவையானது, இப்போ கறி மசாலா தேவையானது, கரம் மசாலா தேவையானது, மல்லித்தூள் தேவையானது, கலர் பொடி அது கலர் கொடுக்கறதுக்காக அது தேவையானது, உப்பு நம்மளுக்கு தேவையானது உப்பு. இதையெல்லாம் போட்டு நல்லா இப்படி பெரட்டிக்கணுங்க. பெரட்டி நல்லா பெரட்டிங்க. இதை வந்து ஒரு 1/4 மணி நேரமாவது இது அப்படியே ஊற வைக்கணும். அப்பதான் இந்த மசாலாவெல்லாம் இந்த இதுக்குள்ள இறங்கும், நல்லா கறிக்குள்ள நல்லா இறங்குச்சுன்னா சாப்பிட டேஸ்டா இருக்கு. அதுக்குதாங்க. பாருங்க, இப்படி நீட்டா நல்லா போட்டு பெரட்டிக்கணும். பெரட்டி இப்படி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அடுத்தது பார்க்கலாங்க. தங்கமணி, தங்கமணி, அட எங்க இருக்கிறீங்க? அட என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உள்ள? நான் கூப்பிட்டு 10 நிமிஷம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் காணா தங்கமணி. அஜோஜோ, இந்த பாலா போன பள்ளிக்கறி இப்படி பண்ணிட்டு போயிட்டா. இந்த கவலனுக்கு அறிவே இல்லையா? காக்கல கறி 1 கிலோ எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அது என்ன சுட்ட கறி கேட்டாங்களா, அதை போட்டு கொடுக்கலான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எடுத்து கொண்டாந்து இப்படி பூனைக்கு வச்சுட்டு போயிட்டாப்பல தங்கமணி. அடாடா, இப்படி பண்ணிட்டு போயிட்டாப்பலையே. குப்பாயம்மா, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க? ஆனா அதை ஏன் கேட்கற தங்கமணி? கறி 1 கிலோ எடுத்துட்டு வாங்க. இந்த கவலைகிட்ட சொன்னேன், இந்த பாலா போன பள்ளிக்கறி இப்படி பண்ணிட்டு போய் உனக்கு எங்கிட்ட சொல்லாமே வச்சு போட்டு போயிட்டு அப்படின்னா பாரு, இந்த கறி இப்ப போன மாதிரி எடுத்துட்டு போயிருச்சு. என்ன வண்டி நாசமா போறதுவோ? இந்த கவடனை வச்சுட்டு என்னால அழுவு முடியல. வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்க. இந்த குடியாரம் இப்படியேதான் பண்றான் தங்கமணி. என்ன பண்றது நானு? சரி சரி, என்னங்க குப்பாயம்மா, இப்ப இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? நானு ஒரு கறி பேத்திங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க தங்கமணி. அதனால அவங்களுக்கு இந்த சுட்ட கறி ஒண்ணு போட்டு காட்டலாமான்னு அதை போட்டு கொடுத்தா ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைனாலும் தின்னு வேற பிள்ளைங்க எதை திம்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நானு எடுத்துட்டு வாங்க இந்த கவனங்களை சொல்லிவிட்டு நம்ம காலையிலேயே போய் குடிச்சு போட்டு இப்படி கொண்டாந்து வெச்சமா கொண்டாந்து எங்கிட்ட சொல்லி போட்டுத்தானே வச்சுட்டு போகணும் தங்கமணியே. இப்படி எல்லாம் பண்ண எப்படி? இல்ல, இந்த கவனங்கள்லாம் கட்டிட்டு நம்மள இப்படி எத்தனை நாளைக்கு தான் சீரழிகிறது போ. என்ன குப்பாயமா பண்றது? நம்ம அயலுக்கு அப்படித்தான். என்ன பண்றது போங்க. சரி, நீங்க போடுங்க, போட்டு கூப்பிடுங்க, நான் வரேன். சரி தங்கமணி, சரி வேலை பாரு, அப்புறம் நான் கூப்பிடுறேன். சரிங்களா? இப்பங்க இந்த கறி வந்து இப்படி கம்பியில
இப்படி குத்தணும். சரிங்களா? இப்படி குத்தி இப்பல்லாங்க யாரு எந்த பிள்ளை இப்ப வீட்டுல குழந்தைகளுக்கு நல்லா வாய்க்கு ருச்சியா சமைச்சு கொடுக்குறா? ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் அவையா எண்ணத்தையோ கொண்டாந்து போட்டு செஞ்ச கறி கொண்டாந்து வைக்கிறாங்க. அதை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அதுங்க தின்னுபட்டு 2 கிலோ வரலையும் கூட செஞ்சு கொடுக்கலாம். என்னங்க செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க அருமையா சாப்பிடுங்க. நாமளும் 2 சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இதுல ரொம்ப ஆயில் போடுறதும் இல்லை, ரொம்ப அப்படியே ஒரு எண்ணெய் இது ரொம்ப கிடையாது, லைட்டா மேல தொடவுவோம். அதுக்குதான் அந்த 100 எண்ணெயுமே வாங்கி வச்சிருக்குது. சும்மா பாருங்க, இதை இப்படி குத்தி இப்படி வைக்கிறோம். சரிங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இப்படி இப்படி குத்தி ஒரு 2 3 வைக்கலாம். வாங்கி பாருங்க. இது ஒரு பீஸ் 4 பீஸுங்க. 4 பீஸு 50 ரூபா. இது ஒரு 4 பீஸ் 50 ரூபா. அது இதையுமே நாம வீட்டுல எடுத்து இது நாம போட்டு பிள்ளைங்களுக்கு குளித்தோம்னா அதுங்களும் நீட்டாகவும் சாப்பிட்டு மாதிரி இருக்கு. நம்மளுக்குன்னு ஐயோ பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. சரிங்களா? அதுக்குதாங்க. சரி, எனக்கு ஒரு யோசனையா இருந்தது. சரி, ஒரு வீடியோ ஒண்ணு போடலாம். நாமளும் சொன்னதையே தான் சொல்றோம். சரி, இப்படி ஒரு சுட்ட கறி பத்தி போடலாம். அங்க கோயம்புத்தூர் போயிருந்துங்களா? எங்க ஊர் கோயம்புத்தூர் தாங்க. அங்க போயிருந்தோமா, அங்க ஒரு ஹோட்டல்ல பார்த்த, பெரிய ஹோட்டல்ல இப்படி போட்டு இருந்தாங்க. ஆனா அது எவ்வளவு தெரியுங்களா? இந்த ஒரு இந்த ஒரு டிக்காவே அப்படியே 100 ரூபாய். எனக்கு கடையில எல்லாம் தெரியும் இல்லைங்க, நம்ம உட்கார்றதுக்கு அந்த கரண்ட்டுக்கு ஃபேன் போடுறாங்களா அதுக்கெல்லாம் காசு. ஆனா இதையுமே பாருங்க, வீட்டுல நம்ம செஞ்சு கொடுத்தா இதுதாங்க வேலை. சிம்பிளானதுதான். நாம என்ன ஐயோ இது பெரிய வேலையா இருக்குமா அப்படி இருக்குதே, இதெல்லாம் அர்ஜென்ட்டுக்கு ஆகாத அப்படி இருக்குதே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. அவ்வளவுதான், வேலையே வருங்க, சிம்பிளா முடிஞ்சு போச்சு. பாருங்க, கறி எல்லாம் நல்லா வெந்துச்சுங்க. பாருங்க, நல்லா வெந்துச்சு. சரிங்க, ரெடி ஆயிடுச்சு. இது என் பேரனுங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க ஊர்ல இருந்து. அவங்களுக்கு இது கொடுக்குறேங்க. அவங்க சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கப்பா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சரி சரி, சந்தோஷம். சரி இருங்க, நானுமே என்ன சாப்பிட்டு பாக்குறேன். ஆமாங்க, பக்காவா இருக்குதுங்க. காரம் கறி சூப்பரா இருக்குதுங்க. விருந்தோ நல்ல விருந்து, விருந்தோ நல்ல விருந்து. சுட்ட கறி சூடாக இருக்குதுங்க, இது சுட்ட கறி சூடாக இருக்குதுங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க, இதைய சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. விருந்தோ நல்ல விருந்து, விருந்தோ நல்ல விருந்து. இதை நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையாவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதைய நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நீங்க அடுத்த வாரம் எனக்கு கூப்பிட்டு சொல்றீங்க. போன் பண்ணி சொல்லணும். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.